சபையை நாங்க கட்டுறப்போ மறுநாள் காலையில 1.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவையா இருக்கும். காசே இருக்காது. 1.5 லட்சம் வச்சு ஃபவுண்டேஷன் போட்டோம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் நிப்பாட்டல. அவர் சொன்னார், காலையில எழும்பி ஜெபி, இரவு ஜெபி, சார்ந்துரு. முட்டி போட்டு நாங்க 4 பேர் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாளைக்கு ஜெல்லி வாங்கணும், டஸ்ட் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், கூலி கொடுக்கணும், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்பா அப்படின்னு நாங்க ஜெபிப்போம். யார்கிட்ட கேட்டாலே முடியாது, சின்ன அமௌண்ட் இல்ல. மறுநாள் காலையில யாராச்சும் ஒருத்தர் வந்து நிப்பாங்க வீட்டு. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், என் கண் மூலியமா பார்த்திருக்கேன். தெரியல, தூங்கிட்டு இருந்த, தட்டி எழுப்புனா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடு. அதை பார்த்துதான் வளர்ந்தேன். அப்போ நான் நினைச்சேன், அவர் மனுஷனை சார்ந்து இருக்கல. கோல்டு எல்லாம் வச்சாச்சு, எல்லாமே போயாச்சு. ஆனா இப்ப கடைசியா உங்களதான் சார்ந்து இருக்கு. நீங்க ஆரம்பிச்சத யாரும் தடுக்க கூடாது. சோ கர்த்தரை டிபெண்ட் பண்ணுங்க. அதனாலதான் யாக்கோபு ஆண்டவர் உடைக்கிற. ஏன் உடைச்சாருமா? என்ன மட்டும் சார்ந்து இருக்கணும் நீ.